மகிமைப்படுவதாக. சற்று நேர சிந்தனைக்காக யோவான் எழுதின சுவிசேஷம் 2வது அதிகாரம் அதனுடைய 7வது வசனத்தை ஒரு வாசிக்கலாம். வேலைக்காரரை நோக்கி ஜாடிகளிலே தண்ணீர் நிரப்புங்கள் என்றார். நிரப்பினார்கள். அல்லேலூயா. இங்கு இந்த சம்பவம் நமக்கு நன்றாக தெரியும். பிரைஸ் காட். யோவான் எழுதின சுவிசேஷத்தில் 2வது அதிகாரத்தில் கலிலேயாவில் உள்ள கானா ஊரில் நடந்த கல்யாண வீட்டில் இயேசுவும் தாயாரும் சீசர்களும் போயிருந்தார்கள். அங்கு முக்கியமான ஒன்றாகிய திராட்சரசம் குறைந்த போது, அல்லேலூயா, அதை கர்த்தர் நிவர்த்தி செய்தார். ஆமென். அந்த குறைவை கர்த்தர் என்ன செய்தார்? மாற்றினார், நிறைவாக்கினார். ஆமென். இந்த அற்புதம் பொதுவாக எல்லாருக்கும் தெரியும். அதில் சொல்லப்பட்டிருக்கிறது அதனுடைய 11ஆம் வசனம், இவ்விதமாக இந்த முதலாம் அற்புதத்தை செய்து வெளிப்படுத்தினார். அல்லேலூயா. முதலாம் அற்புதத்திலேயே அருமை ஆண்டவர் இந்த பூமிக்கு வந்த நோக்கத்தை என்ன செய்து விட்டார்? நிறைவேற்றி விட்டார். அல்லேலூயா. முதலாம் அற்புதத்தை கலிலேயாவில் உள்ள கானா ஊரிலே செய்து தம்முடைய மகிமையை வெளிப்படுத்தினார். அவருடைய சீசர் அவரிடத்தில் என்னவித விசுவாசம் வைத்தார்கள். எழுத்தின்படி பார்க்கும்போது ஒரு சம்பவம், கல்யாண வீட்டில் ஏற்பட்ட குறைவை கர்த்தர் செய்தார், நிறைவாக்கினார். இதில் ஒரு காரியத்தை பார்க்கும்போது திருமணம், குடும்ப வாழ்க்கை என்றால் மிக மிக முக்கியம் என்பதை என்ன செய்கிற வேதம் வலியுறுத்துகிறது. அதுதான் எபிரேயரில் சொல்லப்பட்ட விவாகம் யாவருக்குள்ளும் கனம் உள்ளது. ஏன் கனப்படுத்தினார்? முதலாவது, மனுஷனை சிருஷ்டித்த கர்த்தர், அல்லேலூயா, அவனை ஒரு மனிதனாய் மட்டும் படைத்து விடாமல் அவனுக்கு ஏற்ற துணையாக ஏவாளை கொடுத்தார். வாழ்க்கை துணை ஒரு மனிதனுக்கு தேவை என்பதை அறிந்த கர்த்தர், அல்லேலூயா, முதல்ல துணையை ஏற்படுத்தினார். ஆமென். வாழ்க்கையில் துணையை ஆசீர்வதிக்க காணாமல் கல்யாண வீட்டு கணேசன் முதல் அற்புதத்தை செய்தது எங்கதான்? கல்யாணம். வேதத்துல முதல்ல கல்யாணத்துல ஆரம்பிச்சு வேதம் கல்யாணத்துல தான் முடியுது. ஆமென். அல்லேலூயா. ஆதாமுக்கு ஏவாளாகிய துணையை ஏற்படுத்தினார். ஆமென். பூமியில் மனிதனாய் வந்த அருமை ஆண்டவர் கல்யாண வீட்டில் அற்புதத்தை செய்தார். ஆமென். இனி மணவாளனாய் ஆண்டவரை இயேசு மத்திய ஆகத்தில் வெளிப்படப்படும். வெளியேறப்பட்ட இரத்தத்தால் மீட்கப்பட்ட அவருடைய பிள்ளைகளை ஆமென் தம்மோடு கூட சேர்த்துக் கொள்ள அவர் வரப்போகிறார். ஆமென். அவர் பூமியில் வந்த நாட்கள் முதலாவது செய்த அற்புதம். ஆமென். முதலாவது வாசித்த வசனத்தை வாசிப்போம். இயேசு நோக்கி தண்ணீரை நிரப்புங்கள் என்றார். அல்லேலூயா. அவர்களை நிறைய நிரப்பினார்கள். ஆமென். பிரைஸ் காட். இந்த கல்யாண வீட்டில் 2 ஜாடி இருக்கிறது. ஒன்று வெளியே இருக்கிற ஜாடி, இனி ஒன்று உள்ளே இருக்கிற ஜாடி. ஆமென். அதுக்கு முந்தின வசனம் 6ஆம் வசனம், யூதர்கள் சுத்திகரிக்கும் முறைமையின்படியே 2-3 குடம் தண்ணீர் கொள்ளத்தக்கதாக 6 கற்சாடிகள். அல்லேலூயா. இயேசு வேலைக்காரர் நோக்கி ஜாடிகளை தண்ணீர் நிரப்புங்கள். எந்த ஜாடி? சுத்திகரிப்புக்காக. ஏனென்றால் யூதர்களுக்கு ஒரு பழக்கம் உண்டு. அல்லேலூயா. அந்த வீட்டுக்குள் ஏறுவதற்கு முன்பதாக வெளியே என்னது? கால் கழுகுவதற்காக, கை மூஞ்சி கழுகுவதற்காக என்ன வச்சிருப்பாங்க? தண்ணி வைத்திருப்பார்கள். நம்ம இங்கே தமிழ் அவங்க ஒரு தொட்டியிலே அதில் வச்சிருப்போம். நம்ம சிலவர் கால் கழுவிட்டு போவாங்க, சிலவர் கழுவாமல் போவாங்க. அல்லேலூயா. அவருக்குள்ள முறை என்னவென்றால், அல்லேலூயா, கால் கழுவி சுத்தம் பண்ணிவிட்டு தான் எங்கே போகணும்? உள்ள போகணும். அப்போ இந்த ஜாடி, கற்சாடி எதற்காக? சுத்திகரிப்பதற்காக, கைகால் கழுவுவதற்காக. எங்க வைக்கப்பட்ட? வெளியே வைப்பது. ஆமென். பிரைஸ் காட். இங்கு உள்ளால ஒரு ஜாடி இருக்கிறது. பிரைஸ் காட். அந்த ஜாடி எதற்காக? வருகிறவர்களுக்கு என்ன பரிமாறம்? விருந்து பரிமாறுவதற்காக.
ஆமென். பிரைஸ் தி லார்ட். அதான் சொல்லப்பட்டிருக்கிறது பார்க்கும்போது பிரைஸ் காட் 2ஆம் வசனம், இயேசுவும் இருந்தார்கள், திராட்சரசம் குறைவுபட்டது. அல்லேலூயா. அங்கு ஒரு குறைவு ஏற்படுகிறது. ஆமென். பிரைஸ் தி லார்ட். இந்த குறைவை இனி தீர்த்து வைக்க வேண்டும். இயேசுவின் தாயிடத்தில் வருகிறார்கள். ஆமென். என்ன சொல்றாங்க? அம்மா என்ன இல்ல, திராட்சரசம் தீர்ந்து போச்சு. இயேசு வந்ததுனால, அல்லேலூயா, சீசர்களும் வந்துட்டாங்க. இயேசு சீசர்களும் வந்ததுனால, அல்லேலூயா, இயேசுவை பார்க்கிறதுக்கும் அற்புதத்தை பெற்றுக் கொடுக்கும் திரளாளர்கள் வந்துட்டாங்க. ஆமென். நாங்கள் ஆயத்தப்படுத்தி இருப்பது 2000 பேர்னா 2000 பேர் சாப்பாடு. இயேசு வந்தா எத்தனை ஆயிரம் பேர் வைக்கணும்? 10,000 பேர் சாப்பாடு வைக்க வேண்டியிருக்கு. அல்லேலூயா. அவங்க அதை மறந்துட்டாங்க. கையை விதலையில சொல்றோம். அல்லேலூயா. இயேசுவை கூப்பிடுற முதலாவது புரிந்து கொள்ளணும். ஆமென். இயேசு இல்ல வரும்ப அவர் மட்டுமல்ல, திரள் கூட்ட மக்கள் கடந்து வருவார்கள். வரவங்கெல்லாம் நம்ம அழைத்ததல்ல. அல்லேலூயா. இயேசுவை பார்க்க வந்தவர்கள். ஆமென். அதை யோசிக்காமல் இவங்க என்ன செய்தாங்க? அழைக்காதவங்க யாருங்க வர போறாங்கன்னு நினைச்சு சாதா செஞ்சாங்க. ஆனா என்ன கொஞ்சம் பற்றாக்குறை வந்து போச்சு. அல்லேலூயா. உடனே என்ன செய்யணும்? ஒன்றும் ஓடல. இயேசு தாய்கிட்ட வந்தாங்க. அம்மா இப்படி திராட்சரசம் தீர்ந்து போச்சு, என்ன செய்யறது? ஒரு ஆலோசனை கொடுங்க. சரி இல்லப்பா நில்ல. இயேசு என்ன செய்தாரு? பாருங்க, இயேசுவின் தாய் அவரை நோக்கி இப்போ ஒரு உரிமையோடு அங்க பேசுகிறார்கள். அல்லேலூயா. எப்படி பேசுறாங்க? அவர்களுக்கு திராட்சரசம் தீர்ந்து போச்சு மகனே. அதுக்கு அர்த்தம் என்ன? அல்லேலூயா. இயேசுவுக்கு என்ன இருக்கு? ஞானம் இருக்கு. அவர் ஆலோசனை கொடுப்பார். ஒன்று. ரெண்டாவது, அவருக்கு என்ன இருக்கு? அற்புதம் செய்யும் வல்லமை இருக்கு. ஆமென். அந்த நம்பிக்கையின் அடிப்படையில் அங்க ஒரு ரெக்கமெண்ட் பண்றாங்க. உடனே இயேசு பார்த்தார். அவங்க நினைச்சது சொன்ன உடனே அவர் என்ன செய்திருவாரு. பதில் எப்படி வருது? ஸ்திரீயே என்று கூப்பிடுது. எப்படி? பாருங்க, அதாக்கம் பெண்ணே என்று கூப்பிடுவது மாதிரி. அல்லேலூயா. ஸ்திரீயே உனக்கும் என்ன, எனக்கு என்ன, என் வேலை இன்னும் வரவில்லை. ஆமென். பிரைஸ் தி லார்ட். வாசிப்போம். எப்பா நான் சொல்லி ஒன்றும் பிரயோஜனம் கிடையாது. ஆமென். அவரிடத்தில் இந்த வார்த்தை வரட்டும். ஆமென். இயேசுவின் தாய் சொன்ன உடனே ஒரு அற்புதம் செய்திருந்தார். அல்லேலூயா. இன்றைக்கும் போய் இயேசுவின் தாயிடத்தில் இயேசுவின் தாயை பார்த்து அம்மா எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கன்னு சொல்லியிருப்பாங்க. அந்த நிலையில் உள்ள நிலையை கட் பண்ணிட்டார். அல்லேலூயா. டைரக்டா யார்கிட்ட தான்? இயேசு விட்டார். ஆமென். பிரைஸ் தி லார்ட். அவர் உங்களுக்கு என்ன சொல்லுகிறாரோ இந்த இடத்தில் நடுவாக நின்று பேசுவதற்கு யாரும் தேவையில்லை. அல்லேலூயா. நேரடியா அவர் சொல்லுவார். ஆமென். அவர் சொல்வதை செய்யுங்கள். ஆமென். இப்பதான் அங்க சம்பவம் நடக்குது. அல்லேலூயா. பாருங்க, அதான் சொல்லப்பட்டிருக்கிறது, என் வேலை இன்னும் வரவில்லை. கையை தள்ளில சொல்லுவோம். அவருடைய தாய் வேலைக்காரர் நோக்கி என்ன சொல்லுகிறாரோ செய்யுங்கள் என்றார். அல்லேலூயா. இப்பொழுது கர்த்தருடைய ஆண்டவராகிய இயேசுவின் கண்கள் வெளியே பார்க்கிறார். அல்லேலூயா. உள்ள பாத்திரம் இருக்கிறது. எது? திராட்சரசம் ஆயத்தப்படுத்துகிற பாத்திரம் உள்ள இருக்கிறது. ஆமென். இயேசுவின் கண்கள் உள்ள போகல. ஆமென். அவருடைய கண்கள் வெளியே பார்க்கிறது. ஆமென். அல்லேலூயா. உள்ள இருக்கிற பாத்திரம் பிறருக்கு என்ன கொடுப்பதற்கு? பசியாற்றுவதற்காக ஆயத்தமாக்கப்பட்ட பாத்திரம். ஆமென். அங்கு இருக்கிற ஜாடி, ஆமென், பிறருடைய பசியை போக்குவதற்காக ஆயத்தமாக்கி உள்ள பாதுகாவல வைக்கப்பட்டது, சுத்தமாக வைக்கப்பட்டது. அல்லேலூயா. சுத்தம் இல்லாதது வெளியே இருக்கிறது. ஆமென். அது எதற்குரியது? கைகால் கழுவுவதற்காக தண்ணி வைக்கிறதான கற்றாடி. ஆமென். இயேசுவின் கண்கள் உள்ள இருக்கிறத பார்க்கிறது. அல்லேலூயா. தள்ளப்பட்ட நிலை வெளியே இருக்கிறதை பார்க்கிறது. ஆமென். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். உள்ள இருக்கிற வருஷம் எல்லாருக்கும் என்ன கொடுத்துட்டு இருக்கு? பசி ஆற்றி கொண்டிருக்கிறது. எல்லாருக்கும் என்னது? திராட்சரசம் கொடுத்துட்டு இருக்கிற ஒன்று இருக்கிறது. ஆமென். ஆனா இது ஒரு நாளும் பயன்பட்டது கிடையாது. ஒன்றே ஒன்றுக்கு மட்டும் பயன்பட்டது. அற்பமான காரியத்திற்கு மட்டும் பயன்பட்டது. அல்லேலூயா. கர்த்தருடைய கண்கள் எங்க போகுது?
வெளியே இருக்கிற ஜாடியை பார்க்கிறது. ஆமென். அல்லேலூயா. பாருங்க சொல்லப்படும் வாசிப்பு அடுத்த வசனம். முறைமையின்படியே 6 கற்ஜாடிகள் வெளியே இருக்கிறது. நோக்கி இந்த கற்ஜாடி ஆகிய சுத்திகரிப்புக்காக வைக்கப்பட்டிருக்கிற அற்பமான ஜாடிக்குள்ளையாக தேவனை அற்புதம் செய்ய போகிறார். அல்லேலூயா. இனி இந்த ஜாடியில் அற்புதம் நடக்கணும்னா இந்த ஜாடி முதலாவது என்ன செய்யப்படணும்? சுத்தப்படுத்த வேண்டும். ஆமென். ஏன்? அதில் உள்ள தண்ணீர் குடிப்பதற்குரியதல்ல, கால் கழுவுவதற்குரியது. ஆமென். அப்படி என்றால் குடிப்பதற்காக அதை ஆயத்தப்படுத்த வேண்டும் என்றால் இந்த ஜாடி சுத்தமாக்கப்பட வேண்டியது அவசியம். ஹalleluya, ஹalleluya. ஏன்? அது ஒருபோதுமே தேவையான அளவில் சுத்தம் செய்ய மாட்டாங்க. ஆமென். இப்ப ஆண்டவர் பொறுப்பெடுக்கணும். ஹalleluya. அது சுத்தமாக்க வேண்டியது இருக்கிறது. ஆண்டவர் அற்புதம் நடக்கணும்னா அது சுத்தமாக்க வேண்டி இருக்கிறது. ஹalleluya. ஆண்டவர் செய்வது உள்ள இருப்பதில் அல்ல, வெளியே இருப்பதில் செய்ய போகிறார். ஆண்டவர் கனமாய் இருப்பதில் அல்ல, கனவீனமாய் இருப்பதில் செய்ய போகிறார். ஆண்டவர் செய்கிற அற்புதம் தள்ளப்பட்டதில் செய்ய இருக்கிறார், ஒதுக்கப்பட்டதில் செய்ய இருக்கிறார். ஆமென். ஹalleluya. வெளியே இருப்பது praise God இப்பொழுது சுத்தமாக்கப்படுகிறது. எல்லாரும் பார்க்கறாங்க. அல்லேலூயா. எல்லாரும் என்னப்பா இது, இந்த பாத்திரம் இந்த ஜாடி சுத்தம் பண்றாங்க. ஆமென். திராட்சரசம் ஆயத்தப்படுத்துறது எங்க இருக்கு? உள்ள இருக்க. அதுல செய்யாம என்ன இதுல என்னப்பா இங்க தேய்ச்சி கிடக்கு? இயேசு சொல்லிட்டாரு. ஆமென். இயேசு எதாவது தண்ணி நிரப்ப சொன்னாரு. வெளியே இருக்கு. தண்ணி நிரப்பனா அதை என்ன செய்யணும்? சுத்தம் பண்ணணும். சுத்தம் பண்ணாத உள்ள ஊற்றி கொடுக்க முடியுமா? முடியாது. அவன் முதலாவது சுத்திகரிக்கப்படுகிறார். ஹalleluya. ஒதுக்கப்பட்டதை சுத்தம் பண்ணி கொண்டிருக்கிறார். ஆமென். வேண்டாம் என்று தள்ளப்பட்டதை சுத்தம் பண்ணி கொண்டிருக்கிறார். அற்புதமான காரியத்திற்கு பயன்படுத்தப்பட்ட சுத்தமாக்கப்பட்டு கொண்டிருக்கிறார். வெளியே இருந்த ஜாடி இனி எங்க போகணும்? உள்ள இருக்கிற ஜாடி எங்க போகணும்? முதல்ல வெளியே வரணும். உள்ள இருக்கிற ஜாடி திராட்சரசத்தை போய் கால்கள் எடுத்து கொடுப்பாரா? எங்க போய் ஆகணும்? உள்ள போகணும். ஆமென். உள்ள இருக்கிறது வெளியே தள்ளப்படுகிறது. ஆமென். வெளியே இருக்கிறது இது உள்ளே கடந்து செல்கிறது. எல்லாரும் பார்க்கறாங்க. என்னப்பா இது? ஆமென். ஹalleluya. ஆமென். என்னப்பா திராட்சரசம் காலகாலமா ஆயத்தப்படுத்துகிற ஜாடி எங்க போகுது? வெளியே போகுது. வெளியே இருக்கிற கால் கழுகுறவர்கள் வச்சிருந்த ஜாடி எங்க போகுது? உள்ள போகுது. இது என்ன ரகசியம்? பிரைஸ் காட். ஆண்டவர் செய்கிற அற்புதம் அதற்கு தான். ஆமென். முதலாம் அற்புதம் நடப்பதை தள்ளப்பட்டதை சேர்த்துக் கொள்ள வந்தார். இழந்து போனதை தேடவர் ரட்சிக்கவே மனுஷகுமாரன் வந்தார். ஹalleluya. பிரைஸ் தி லார்ட். வெளியே இருந்த ஜாடி எதை குறிக்கிறது? புறஜாதியாரை குறிக்கிறது. உள்ள இருந்த ஜாடி தன் சொந்த ஜனமாகிய இஸ்ரவேல் ஜனத்தை குறிக்கிறது. ஹalleluya. நியாயப்பிரமாண காலத்தை கர்த்தர் நமக்காக ஆமென் நம்முடைய வாழ்க்கையில நிறைவேற்றுவதற்காக கடந்து வந்தார். ஹalleluya. இந்த வீட்டுக்குள்ள கொண்டு போறது ஜாடி வீட்டுக்குள் பகுதியை என்ன செய்ததில்லை, இதுவரை பார்த்ததே கிடையாது. ஹalleluya. உள்ள இருக்கிற ஜாடி வெளியே வந்தது கிடையாது. ஆமென். ஆண்டவரை இயேசு கடந்து வந்தது. ஆமென். ஹalleluya. நம்முடைய சொந்த ஜனங்களுக்கு கடந்து வந்தாலும் கூட ஆமென் சொந்த ஜனமே இயேசுவை ஏற்றுக்கொள்ளாததனால் புறஜாதியாராகிய நமக்கு நேராக கர்த்தர் நம்முடைய கரத்தை நீட்டினார். தள்ளப்பட்டவர்களாகிய நாம், வேண்டாம் என்று சொல்லப்பட்டது அந்நியராயிருந்த நாம், ஒதுக்கப்பட்டவர்களாய் நம்மை சந்திக்க இயேசு கடந்து வருகிறார். ஹalleluya. ஆமென். பிரைஸ் தி லார்ட். ஜாடி வெளியே வைத்திருப்பது மட்டுமல்ல, வேற எதுக்கு என்ன செய்வதில்லை, பயன்படுத்துவதில்லை. வீட்டுக்குள்ள உள்ள எந்த காரியத்துக்கு அதை என்ன செய்வதில்லை, அதுக்கு பயனே இல்லை. ஒன்று எங்க அங்க வெளியே கால் கழுகுற இடத்துல இருக்கிறது. ஹalleluya. இது வீட்டுக்குள்ள என்ன செய்வதில்லை, போனதே கிடையாது. ஆமென். வெளியே இருக்கிறது உள்ள இருக்கிற வெளியே வருது, வெளியே இருக்க உள்ள போகிறது. ஆமென். எவ்வளவு கனமானது. ஆமென். தள்ளப்பட்டதை கர்த்தர் கனப்படுத்துகிறார்.
வேண்டாம் என்று ஒதுக்கப்பட்டதை கர்த்தர் கனப்படுத்துகிறார். ஹalleluya. வீட்டுக்குள்ளே இருக்கிறத வெளியே அனுப்பிவிட்டு, ஆமென், வெளியே இருக்கிறதை கர்த்தர் உள்ளே அனுப்புகிறார். கையை தலையில சொல்லுவோம் ஹalleluya. பாருங்கள், அதில் சொல்லப்பட்டிருக்க வாசிப்போமாக. பிரைஸ் காட். இதற்குள் மறைந்திருக்கிற ஒரு ரகசியம். ஆமென். பழைய ஏற்பாட்டின் காலத்தில் நியாயப்பிரமாண காலத்தில் உள்ளதான ஒரு மக்களுடைய ஒரு சுத்திகரிப்பை குறித்து எபிரேயர்கள் நிருபம் 9வது அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. வாசிப்போமாக. 9வது அதிகாரத்துக்கு நேராக நம்முடைய கவனத்தை திருப்புவோமாக. எபிரேயர் 9:11 முதல் வாசிங்கள். இயேசு கிறிஸ்துவானவர் வெளிப்பட்டு அல்ல உத்தமமான வழியாகவும் வெள்ளாட்டுக்கடா இரத்தத்தினாலே அல்ல சொந்த இரத்தத்தினாலும் ஒரே தர மகா பரிசுத்த ஸ்தலத்திலே பிரவேசித்து நித்திய மீட்பை உண்டு பண்ணினார். ஹல்லேலூயா. அது வரையிலேயும் நியாயப்பிரமாண முறைப்படி, ஆமென், வெள்ளாட்டுக்கடா இளங்காளைகளை பலி செலுத்தி, ஆமென், இவைகளின் மூலமாக அவர்கள் என்ன சுத்திகரிப்பை தேடிக்கொண்டார்கள். ஆமென். ஆனால் ஆண்டவராகிய இயேசுவோ, ஆமென், தம்முடைய சொந்த இரத்தத்தின் மூலமாய் மீட்டார். அடுத்த வசனம், அதப்படி எனில் அது சரீர சுத்தி, ஆமென், புறம்பானது. அல்லேலூயா. முதல் திராட்சரசம் ருசி குறைந்தது. ஆமென். நியாயப்பிரமாண காலத்தின் சுத்திகரிப்பும் ரட்சிப்பும் சரீர பிரகாரமானது. அல்லேலூயா. ஆனால் வாசிப்பு அடுத்த வசனம், நித்திய ஆவியினாலே பலனற்ற பலியாக தேவனுக்கு ஒப்பு கொடுத்த கிறிஸ்துவனுடைய இரத்தம் ஜீவனுள்ள தேவனுக்கு ஊழியம் செய்வதற்கு உங்கள் மனசாட்சியின் சத்த கிரியைகளை சுத்திகரிப்பது எவ்வளவு நிச்சயம் என்று சொல்லப்பட்டது. பழைய ஏற்பாட்டினுடைய வெள்ளாட்டுக்கடா இளங்காளையின் இரத்தம் மனசாட்சியை சுத்திகரிப்பதில்லை. ஹல்லேலூயா. அவைகள் என்னது? புறம்பான சுத்தி. ஆமென். ஆனா இயேசு கிறிஸ்துவின் இரத்தம், கையை தலையில சொல்லுவோம், நம்முடைய உள்ளான மனசாட்சி செத்த கிரியைகளை நீங்க சுத்திகரிப்பதாக பழையதை போக்கி புதியதை நிறைவேற்ற வந்தவர். அல்லேலூயா. பாருங்கள், ரோமன்ல வரும்போது இன்னும் அதிகமாக அழகாக சொல்லப்பட்டிருக்கிறது. ரோமன்ல திருப்போம். அதனுடைய 11வது அதிகாரத்தின் நேராக நம்முடைய கவனத்தை திருப்புவோம். அதனுடைய 12 முதல் வாசிப்போம். அவர்களுடைய தவறு உலகத்திற்கு ஐஸ்வர்யமும் அவர்களுடைய குறைவு புறஜாதிகளுக்கு ஐஸ்வர்யமாய் இருக்க அவர்களுடைய நிறைவு எவ்வளவு அதிகமாயிருக்கும். அல்லேலூயா. இப்போ வந்த இயேசுவை சொந்த ஜனம் என்ன செய்யவில்லை? ஏற்றுக்கொள்ளவில்லை. அல்லேலூயா. கையை தலையில சொல்லுவாங்க. கீழே வாசிக்கும் போது அவருடைய இருதயம் கடினப்பட்டது. ஆமென். என்ன செய்யப்பட்டது? கடினப்பட்டது. பாருங்கள், அவர்களுடைய தவறு. அல்லேலூயா. இயேசுவை இரட்சகராய் மேசியாவாக அவர்கள் நிச்சயவில்லை, ஏற்றுக்கொள்ளவில்லை. சொந்த ஜனம் இயேசுவை சிலுவையில் அறைந்தார்கள். அல்லேலூயா. அதான் சொல்லப்பட்ட அவருடைய வசனத்தை வாசிப்போம். அவர்களுடைய தவறு, சொந்த ஜனம் இயேசுவை ஏற்றுக்கொள்ளாமல் அவருடைய இருதயம் கடினப்பட்டு, ஆமென், இயேசுவை பிடித்து சிலுவையில் அறைந்தார்கள். அல்லேலூயா. அவர்கள் செய்த தவறு உலகத்தில் என்னமானது? ஐஸ்வர்யமான. கரங்களை தட்டி மையப்படுத்தும். அல்லேலூயா. எபேசியர் 2:12 வாசிக்கும் போது சொல்லப்பட்ட வாசிப்போமாக. அக்காலத்திலே நம்ம எல்லாரும் யாரா இருந்தோம்? கிறிஸ்து இயேசுவுக்கு நமக்கு என்ன இல்லை? தொடர்பே இல்லை. ஏனென்றால் அந்நியரா இருந்தோம். அல்லேலூயா. எப்படி இந்த சுத்திகரிப்புக்காக வெளியே ஜாடியா வைக்கப்பட்டிருந்ததோ இதுபோல தேவன் அற்றவர்களாய், அல்லேலூயா, தள்ளப்பட்ட புறஜாதியாராய் நாம் வாழ்ந்து கொண்டிருந்தோம். அல்லேலூயா. காலத்திலே
கிறிஸ்துவை சேராதவர்களும் இஸ்ரவேலருடைய காணி ஆட்சிக்கு புறம்பானவர்கள், அந்நியர், நம்பிக்கையற்றவர்கள், அடுத்தது தேவனற்றவர்கள். கையை சொல்லுவாங்க. ஹல்லேலூயா. எவ்வளவு காரியங்களில் நாம் உபயோகமற்றவர்களாக இருந்திருக்கிறோம். ஆமென். எந்த நிலையிலே நாம் தேவனுடைய பிள்ளைகளை பாடுவதற்குரிய எந்த யோக்கியதை நமக்கு இல்லை. எப்படி இந்த கற்சாடி சுத்திகரிப்புக்காக வெளியே வைக்கப்பட்டிருந்தது, எந்த நிலையிலையும் வீட்டுக்குள் போகாதோ, எந்த நிலை அதிலிருந்து மனிதர்கள் குடிப்பதற்குரிய நல்லதான திராட்சரசம் அதில் ஆயத்தப்படுத்த மாட்டார்களோ அந்த நிலையில் ஹல்லேலூயா நாம் கிறிஸ்துவுக்கு அந்நியரான கைகளை நிலத்தில் வைக்கப்படுத்துவோம். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். பாருங்கள், அவர்களுடைய தவறு ஆமென் உலகத்துக்கு என்னமா மாறிச்சு? ஐஸ்வர்யமா மாறிவிட்டது. ஹல்லேலூயா. அவர்களுடைய இறுதிய கடினம், அவர்கள் இயேசுவை சிலுவையில் அறைந்தபடியினால் ஹல்லேலூயா நமக்கு நேரே தம்முடைய கரத்தை நீட்டினார். ஆமென். அவருடைய தவறு உலகத்திற்கு ஐஸ்வர்யமும், புறஜாதிகளாகிய நமக்கு நாம் எழுத்தின்படி தேவனுக்குரியவர்கள் அல்ல. ஹல்லேலூயா. ரட்சிக்கப்பட்ட தேவனுடைய ஜனமே, கர்த்தரை சேவிக்கிற நீங்களும் நானும் வேதத்தின்படி, எழுத்தின்படி, நியாயப்பிரமாண முறைப்படி நாம் யாருக்கு சொந்தமானவர்கள் அல்ல, கிறிஸ்துவுக்கு சொந்தமானவர்கள் அல்ல, தேவனுக்குரியவர்கள் அல்ல. ஹல்லேலூயா. நாம் எல்லாரும் அந்நியராக இருந்தோம். ஹல்லேலூயா. கையை வைத்து அல்லேலூயா சொல்லுவோம். பரலோக தேவனாய கர்த்தர் நம்மை பாராட்டின அன்பு, ஆமென், நம்முடைய குமாரனாகிய இயேசுவை இந்த உலகத்திற்கு அனுப்பிவிட்டார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. தேவன் நம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவு உலகத்தில் அன்பு கூர்ந்தான். தேவனுடைய அன்பு நம்மை தேடி வந்தது. ஒதுக்கப்பட்ட ஜாடி எப்படி பயன்பட்டதோ, ஒதுக்கப்பட்ட வெளியே தள்ளப்பட்ட ஜாடி எப்படி வீட்டுக்குள்ள போச்சதோ, அதுபோல ஒதுக்கப்பட்டவர்களாய் அந்நியராய் இருந்த நம்மை அவருடைய சொந்த பிள்ளைகளாய் மாற்றினார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. சொல்லப்பட்டிருக்கிறது, வாசிங்க, அவர்களுடைய தவறு உலகத்திற்கு என்னமா மாறிச்சு? ஐஸ்வர்யம். யாருடைய தவறு? இஸ்ரவேலருடைய தவறு. அவர்கள் செய்த தவறு என்ன? ஹல்லேலூயா. அவர்கள் பார்வைக்கு அது நியாயமா தெரிஞ்சது, தேவனுடைய பார்வைக்கு தவறாய் தெரிந்தது. ஹல்லேலூயா. தேவகுமாரனாய் உலகத்தில் மனித அவதாரமாய் வந்த இயேசுவை இஸ்ரவேல் ஜனங்கள் என்ன ஏற்றுக்கொள்ளவில்லை. அவர்கள் இன்றைக்கும் இயேசுவை மேசியாவாக ஏற்றுக்கொள்ளவில்லை. வரப்போகிற மேசியாவுக்கு எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்கள். வரப்போகிற மேசியா அவர்கள் யாரை எதிர்பார்க்கிறார்கள்? அந்தி கிறிஸ்து எதிர்பார்க்கிறார்கள். ஹல்லேலூயா. கையை வைத்து சொல்ல, கள்ள மேசியாவாக உண்மை மேசியாவை போல தன்னை காட்டிக்கொண்டு கள்ள மேசியா அவர்கள் வர இருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் எப்பொழுது வருவார்? ஆண்டவராகிய இயேசுவின் ரகசிய வருகைக்கு பிறகு. ஆமென். ஹல்லேலூயா. இயேசுவை ஏற்றுக்கொண்டு பூமியில் ஆவி ஆத்தும சரீரத்தில் குற்றமற்றவர்களாய் பரிசுத்தத்தை காத்துக்கொண்டு கர்த்தரை இடைவிடாமல் ஆராதித்து சத்திய வசனத்தை கைக்கொண்டு ஆவி ஆத்தும சரீரத்தில் குற்றமற்றவர்களாக வாழ்கிற ஜனங்களை சேர்த்துக் கொள்வதற்காக மத்தியாக அருமை ஆண்டவராய் இயேசு மனவாள வெளிப்பட போகிறார். வெளிப்படும் போது கிறிஸ்துவுக்கு மரித்த உயிரோடு எழுந்திருப்பார்கள். உயிரோடு இருக்கிற நாம் கர்த்தருக்கு எதிர்கொண்டு வரவாக்கப்பட்டதை எடுத்துக் கொள்ளப்படுவோம். ஆயத்தமாய் இருக்கிறவர்கள் எடுத்துக் கொள்ளப்படுவார்கள். ஹல்லேலூயா. மறுஷனம். ஆமென். ஆமென். அவர்கள் எதிர்பார்த்திருக்கிறார்களே மேசியா என்று, அவர்களுக்காக வெளிப்படுவார் ஒரு போலி மேசியா. அவன் தான் அந்தி கிறிஸ்து. ஹல்லேலூயா. இன்று உலகம் முழுவதும் ஆயத்தப்பட்டு கொண்டிருப்பது அந்த அந்தி கிறிஸ்துவுக்காக தான். உலகம் எல்லாம் ஒரே குடையங்கள் வரப்போகிறது. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நடக்கிற எல்லா சம்பவங்களும் ஆமென் கடைசி காலம் என்று நமக்கு எச்சரிப்பை கொடுத்து கொண்டிருக்கிறது. நிறையாத வேளையில் மனுஷகுமாரன் வருவார். ஆமென். ஹல்லேலூயா. திடீரென்று இமைப்பொழுது ஒரு கூட்ட ஜனங்கள் இங்கிருந்து பறந்து போய்விடுவார்கள், காணாமல் போய்விடுவார்கள். ஆயத்தமாய் இருக்கிறவர்கள் எடுத்துக் கொள்ளப்படுவார்கள். அலட்சியமாய் நிர்விசாரிகளாய் யானோ தானே என்று கடமைக்காக வாழ்ந்து கொண்டிருக்கிறவர்கள்
கைவிடப்படுகிற கூட்டத்தில் தள்ளப்படுவார். இது சொல்லுகிறது, ஒரே படுக்கையில் 2 பேர் படுத்திருப்பார்கள், ஒருவர் எடுத்துக் கொள்ளப்படுவார். அல்லேலூயா. 2 பேர் வயல்ல வேலை செய்து கொண்டிருப்பாங்க, ஒருவர் எடுத்துக் கொள்ளப்படுவார், ஒருவர் கைவிடப்படுவார். 2 ஸ்திரீகள் இயந்திரம் அரைப்பார்கள், ஒருத்தி எடுத்துக் கொள்ளப்படுவார், ஒருத்தி கைவிடப்படுவார். அல்லேலூயா. அந்த நாள் அது சீக்கிரமா வரப்போற கரங்களை தனிக்கத்தில் மையப்படுத்துகிறது. தூதன் எக்காலம் முழங்க பரமன் இயேசு வருவார், பரமன் இயேசு வருவார். பிரதான தூதன் எக்காலம் முழங்க பரமன் இயேசு வருவார், அந்த எபேசியர் 2வது சொல்ற வாசிப்போம் வசனத்தை 12ல நம்ம யாரா இருந்தோம்? ஆண்டவருக்கு நமக்கு என்ன இல்லை, சம்பந்தம் இல்லை. அடுத்தது, இஸ்ரவேலுடைய காணி ஆட்சிக்கு எந்த நிலையிலையும் இஸ்ரவேல் ஜனங்களுக்காக தேவன் ஆயத்தப்படுத்தின எந்த காரியத்திற்கு நமக்கு என்ன இல்லை, சம்பந்தம் இல்லை. கவனிங்கள், ரட்சிக்கப்பட்ட விசுவாசிகளாகிய தேவனுடைய பிள்ளைகள் கர்த்தருக்கு பயந்திருக்க காரணம், இருக்க வேண்டிய காரணம் என்ன தெரியுமா? நம்ம எந்த நிலையிலையும் தேவனுடைய பிள்ளையாகிறதற்கு நம்ம என்ன இல்லை, தகுதி. ஏன் ரொம்ப நல்லா சொல்லணும், பயந்துரு. அல்லேலூயா. அப்படி இரு, பயந்துரு. அல்லேலூயா. காரணம் என்ன? நான் அந்நியன், நான் தேவனுக்குரியவன் அல்ல. அல்லேலூயா. தேவனின் மேல் வைத்த அன்பு. ஆமென். அவருடைய இருதயம் கடினப்பட்டபடியினால், ஆமென், அவள் இயேசுவுக்கு விரோதமாய் எழும்பினபடியினால் எனக்கு நேராக கரத்தை நீட்டினார். கையை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். ஓ ஹalleluya. சொந்த ஜனம் இயேசுவை தள்ளினார்கள், ஆனால் நம்முடைய கரத்தை இயேசு பிடித்தார். நாம் யார்? வெளியே தள்ளப்பட்டதான கற்சாடி. நாம் யார்? புறஜாதியார். நாம் யார்? வீட்டுக்குள் போவதற்கு தகுதியற்றவர்கள், இஸ்ரவேல் காணி ஆட்சிக்கு புறம்பானவர்கள். எவ்வளவு ஆச்சரியம். ஆமென். ரோமர்ல இந்த பகுதியை ஒரு நாள் நான் படிச்சு அழுத. ஆமென், ஆமென். அழுத ஆண்டு சமூகத்தில், ஆண்டவரே எவ்வளவேனும் தகுதி இல்லையே, உண்மை அப்பான்னு கூப்பிடுவதற்கு எனக்கு எந்த அருகதையும் இல்லையப்பா. உங்களுடைய கனமான ஊழியத்தை செய்வதற்கு நான் எந்ததிலே தகுதி இல்லை. ஆண்டவரே, என்னை நேசித்து தேடி வந்தீரே. சிலுவையில மட்டும் நீர் மரிக்காமல் இருந்திருந்தார், சொந்த ஜனம் உண்மை சிலுவையில் அறையாமல் இருந்திருந்தார், நான் அந்நியனாகவே வாழ்ந்திருப்பேன். ஹalleluya. அது சொல்லப்படும் 12 வசனம். நாம் யாரா இருந்தோம்? கிறிஸ்துவை தேவ பிள்ளைகளே, ரட்சிக்கப்படாத தம்பி தங்கச்சி, கொஞ்சம் கண்ணை திறந்து பாரு. உனக்கும் எனக்கும் தேவனிடம் என்ன இல்லை, தொடர்பில்லை.
நாம் தேவனுக்கு உரியவர்கள் அல்ல. ஈஸியா ஏசப்பான்னு நீங்க கூப்பிடுறீங்க, ஆனா அப்படி கூப்பிடுவதற்குரிய தகுதி உள்ளவர்களாக நம்ம இல்லை. ஆனா இயேசுவின் மரணம் ஹல்லேலூயா நம்ம தகுதிப்படுத்துறத மறந்துடக்கூடாது. சொந்த ஜனமாகிய இஸ்ரவேல் ஜனங்கள் இயேசுவை தள்ளினபடியினால உன்னையும் என்னையும் உனக்கு நேரா எனக்கு நேர கருத்து விரித்து இப்படிப்பட்ட நிலையில் இருக்கிற நாம் அலட்சியமா இருக்கலாமா? யாராவது இருக்கலாமா? ஏன்? உன் முயற்சியில அல்ல, உன்னை ஆண்டவர் அன்பு வைத்ததனால், உன் பிரயாசத்தினால் அல்ல, உன்மேல் கர்த்தர் வைத்த நேசம். ஹல்லேலூயா. அவருடைய கண்கள் உன்மேல் பட்டது. கையை வைத்தி ஹல்லேலூயா. அறை வீட்டுக்குள் ஆயத்தமாக்கப்பட்ட சித்தீகரிக்கப்பட்ட ஆமென் எல்லாருக்கும் விளம்புவதற்குரியதான பானம் அங்கு ஜாடி இருக்கிறது. ஆனால் வெளியே இருந்தான கற்சாடி மேல் கூட கவனம் வந்தது. முதலாம் அற்புதம். ஆமென் ஆமென். சொந்த ஜனம் இறுதி கடினப்பட்டது. ஹல்லேலூயா. புறஜாதியாராகி அந்நியராய் நமக்கு நிரக்கத்த கரத்தை நீட்டினார். அந்நாளிலே கிறிஸ்துவை சேராதவர்கள் இஸ்ரவேலினுடைய காணியாட்சிக்கு புறம்பானவர்களாயும் வாக்குத்தத்தத்தின் உடன்படிக்கைக்கு அந்நியர். இதுக்கு எதற்கு நம்ம யாரும் அல்ல, சொந்த உரிமையானவங்க அல்ல. ஹல்லேலூயா. நம்ம என்ன இல்லை, உரிமையானவங்க இல்லை, எந்த உரிமையும் இல்லை. கிறிஸ்துவை சேராதவங்க. இயேசுனா யார்? இப்ப என்ன கேட்கிறேன், இயேசுனா யார்? கிறிஸ்துவ சேராதவர்களும் இஸ்ரவேல் ஜனங்களுக்குரிய தெய்வீக ஆசீர்வாதங்களாகிய காணியாட்சிக்கு நம்ம எப்படிப்பட்ட புறம்பானவர்கள். அதற்கு நமக்கு என்ன இல்லை, ஏறிட்டு கூட பார்க்க முடியாது. எப்படி வெளியே இருந்த கர்ஜாடி வீட்டுக்குள்ள போனன்னு நினைக்க முடியாது. நினைக்க முடியுமா? சொல்லுங்க, முடியாது. யாரும் உள்ள கொண்டு போக விரும்ப மாட்டாங்க. அந்த இஸ்ரவேல் காணியாட்சிக்கு புறம்பானவர்கள். அடுத்தது வாக்குத்தத்தத்தின் உடன்படிக்கைக்கு அந்நியர். அப்ப நாம் இயேசுவை சேவிப்பதென்றால் கிறிஸ்தவன் என்றால் எவ்வளவு பெரிய மேன்மை தெரியும், எவ்வளவு பெரிய பாக்கியம் தெரியும். நம்ம அந்த பாக்கியமான நிலையை நம்ம என்ன செய்யணும், தக்க வச்சுக்கணும். அது அலட்சியமாய் யானோ தானே என்று கடமைக்காக கொடுக்க வேண்டிய முக்கியத்துவம் சரியா கொடுக்காம நம்ம வாழ்வோம் என்றால் கர்த்தர் நம்ம என்ன நினைப்பார்? என் மகனே, உனக்காக இஸ்ரவேல் ஜனமாகிய என் சொந்த ஜனம் இறுதி கடினப்பட்டது. அவர்கள் என்ன சிலுவையில் அறைந்தார்கள். அவருடைய இறுதி கடினப்பட்டதினால் நான் உன்னை நோக்கி பார்த்தேன். நீ என்னை பார்த்து விட்டு கண் சாடையை பார்க்காமல் போகிறாயோ? நான் உண்மை அன்பு கூர்ந்தேன் அல்லவா? உனக்காக அல்லவா ஜீவனை கொடுத்தேன், உனக்காக அல்லவா என் ரத்தத்தை சிலுவையில் சிந்தினேன். யானோ தானோ என்று வாழ்கிறாயே என்று கர்த்தர் நம்ம பரிதாபப்பட மாட்டார், வேதனைப்பட மாட்டார். வாசிப்போம். நம்பிக்கை, அதாவது இந்த பூமியில மரித்தால் அடுத்தது பரலோகம் போவேன் என்ற நம்பிக்கை இல்லை. பூமியில நம்ம கண்ணை மூட நம்ம எங்க போக வேண்டியவங்க? அக்கினியும் கந்தமேறிய வேண்டிய கடலுக்கு போக வேண்டியவங்க. நம்பிக்கை இல்லாதவங்க. ஹல்லேலூயா. நித்திய ஜீவன் உண்டு நம்பிக்கை இல்லை. ஹல்லேலூயா. பரலோக ராஜ்யத்துக்கு சொந்தமானவனா மாறுவேன் நம்பிக்கை இல்லாதவனா இருந்தான். அடுத்தது யாரா இருந்தோம்? சத்தமா சொல்லுங்க. நீங்க எல்லாம் முன்ன நீங்க தொழுது கொண்டதெல்லாம் தெய்வத்தை கும்பிட்டீங்க. சத்தம் சொல்லுங்க. தேவனற்றவர்களை அற்றவைகளை தேவன் என்று வழிபட்டீர்கள். கொஞ்சம் யோசித்து பாருங்க. எவ்வளவோ இடங்களில் தெய்வத்தை பார்க்க, தெய்வத்தை தேடி புண்ணிய ஸ்தலங்கள் நீ ஓடிக்கொண்டிருந்தாய். ஆண்டவனுக்கு கரம் பிடித்தார். மகனே, அவைகள் ஒன்றும் தெய்வங்கள் அல்ல. ஹல்லேலூயா. உனக்காய் மனிதனை அவதரித்து வந்த தேவன் நானே. உனக்காய் உன்னை
மாற்றப்படுவார். இயேசுவின் நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாகி அவரை ஏற்றுக்கொள்ள எத்தனை பேர்களும் அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாய் மாற்றப்படும். ஆனால் பிறப்பின்படி நான் தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்க தகுதியற்றவர்கள், வேதத்தின்படி தகுதியற்றவர்கள். தேவன் நம்மை வைத்து இருக்கிறார். நம்மை தேடி இயேசு கடந்தார். எங்கோ நான் வாழ்ந்தேன் அறியாமல் அலைந்தேன், என் நேசர் தேடி வந்தேன். எங்கோ நான் வாழ்ந்தேன் அறியாமல் அலைந்தேன், என் நேசர் தேடி வந்தேன். சொல்லப்பட்டிருக்கிறது. எங்கேயோ நாம் வாழ்ந்தோம். சகோதர சகோதரி, உன்னை நீ சிந்தித்து பாரு. பரிசுத்தமான தேவனுடைய பிள்ளையா இன்று நீ வாழ்வதற்குரிய நபரா? உனக்குள்ள அப்படி ஒரு திட்டம் இருந்ததா? இயேசுவை சேவிக்க வேண்டும், ஏற்றுக்கொள்ள வேண்டும். அவர்தான் உண்மையான தேவன், அவர்தான் பரிசுத்தமான தேவன், அவர்தான் எனக்காய் சிறுவர் மனித தேவன் என்ற ஒரு அறிவோடு நீ வாழ்ந்து கொண்டிருந்தாயா? கண் குருடாக்கப்பட்ட நிலையில் பார்வையற்றவனாய், ஹல்லேலூயா, நான் போகிற பாதைதான் சரி என்று சொல்லி, ஹல்லேலூயா, நிம்மதிக்காய் சமாதானத்துக்காய் எங்கெங்கேயோ தேடி அலைந்து கொண்டிருந்தவர்கள், ஆமென், கையை சொல்லோ. ஒரு குடும்பத்தில் எவ்வளவோ பெரியவர்கள் இருந்த போதிலும் கூட, எவ்வளவோ உன்னை பார்க்கிற திறமைசாலிகள் இருந்த போதிலும் கூட, எவ்வளவோ செல்வந்தர்கள் இருந்தவர்களும் கூட, எவ்வளவு பட்டதாரிகள் இருந்தவர்களும் கூட உன்னை தேடி இயேசு வந்தாரே. உன்னை பார்க்கிற எவ்வளவோ நல்ல ஆட்கள் இருக்கிறார்கள் அல்லவா, எவ்வளவு அழகுள்ளவங்க இருக்கிறார்கள் அல்லவா, வசதியாக இருக்கிறார்கள் அல்லவா, பட்டதாரிகள் இருக்கிறார்கள் அல்லவா, பேர்ப்புகள் உள்ளவர்கள் இருக்கிறார்களே, அவளெல்லாம் விட்டுட்டு உன்னை தேடி வந்தார்கள். ஏக ஜாடிகள் உள்ள இருந்த போதிலும் கூட, தள்ளப்பட்ட
கச்சாடியின் மேல் கர்த்தருடைய கண்கள் கடந்து வந்தது. அநேகர் உன்னை பார்க்க மேன்மையானவர்கள் இருந்த போதுமே கூட ஒதுக்கப்பட்ட உன் மேல் கர்த்தருடைய கண்கள் பட்டதே. இயேசு மட்டும் உன்னை சந்திக்காமல் இருந்திருந்தார், இயேசு மட்டும் உன்னை தேடி வராமல் இருந்திருந்தார், ஒரு வாழ்க்கை எங்கேயோ முடிந்திருக்குமே. ஒரு வாழ்க்கை எங்கேயோ முடிந்திருக்குமே. யோசித்து பார். உன்னை பார்க்கும் பட்டதாரிகள் ஒரு ஊர்ல இல்லையா? பலவான்கள் இல்லையா? அழகுள்ளவர்கள் இல்லையா? படித்து திறமை உள்ளவர்கள் இல்லையா? செல்வாக்குள்ளவர்கள் இல்லையா? என் உண்மையில் அவருடைய கண் பட்டது. தகுதியற்றவன், தகுதியற்றவள், உதவாதவள், உதவாதவள். ஆனாலும் உன்னை ஆண்டவர் வந்தார், உன்னை மேலே சந்தித்தார். அன்பான வாலிப தம்பி, தங்கச்சி, உன்னை சந்திக்க இன்று அவர் வந்திருக்கிறார். எத்தனை காலம் நீ ஓடுவாய்? தேவனை மறந்து எத்தனை காலம் ஓடுவாய்? தேவனற்ற வாழ்க்கை எத்தனை காலம் நீ வாழ்வாய்? உன்னை சந்திக்க இயேசு கடந்து வந்திருக்கிறார். சொந்த பந்துக்களை ஒதுக்கி இருக்கலாம், குடும்பத்தாரை வெறுத்து இருக்கலாம், நண்பர்களை ஒதுக்கி இருக்கலாம். இயேசுவின் கண் உன்மேல் படுகிறது. இயேசுவின் கண் உன்மேல் படுகிறது. மகனே, நீ எனக்கு தேவை, மகளே, நீ எனக்கு தேவை என்று உன்னுடைய கண் உன்மேல் படுகிறது. இன்று நீ இடம் கொடுப்பாயா? எப்படி வெளியே இருந்ததான கற்சாடி சுத்திகரிக்கப்பட்டு வீட்டுக்குள்ள கொண்டு போகப்பட்டதோ அதுபோல இன்று உன்னை சுத்தமாக்கி வீட்டுக்குள்ள கர்த்தருடைய சமூகத்தில், கர்த்தருடைய சபைக்குள் உன்னை கர்த்தர் கொண்டு வர விரும்புகிறார். உலகம் உனக்கு நிம்மதி கொடுக்காது, பாவங்கள் உனக்கு நிம்மதி கொடுக்காது, உலகத்தின் காரியம் ஒருபோது உனக்கு விடுதலை தராது. இயேசு வரப்போகிறார், இயேசு வரப்போகிறார்.
நீங்கள் யோசித்து பாருங்கள். இந்த இடத்துல வந்திருந்து நல்ல ஆண்டவரை தொழுது கொள்ள, இந்த ஆண்டவரை சேவிக்க, இந்த ஆண்டவரை பார்த்து அப்பா என்று கூப்பிட நமக்கு எவ்வளவு வேண்டும்? தகுதி இல்லை. நம்ம கர்த்தர் வைத்த அன்பு எவ்வளவு பெறுது. வாழ்க்கையை ஒன்று சிந்தித்து பார். எப்படி வாழ்ந்து கொண்டிருந்தாய்? என்ன செய்து கொண்டிருந்தாதே? ஏசப்பா மட்டும் உன்னை தேடி வரலன்னா ஒரு நிலைமை என்னமாய் முடிந்திருக்கும் என்பதை யோசித்துப்பா. எல்லாரும் கண்களும் கூட அப்படியே ஒப்பு கொடுக்கும். உன்னுடைய பெயர் பரலோகத்தில் ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. எவ்வளவு பெரிய சந்தோஷம்! ஆட்டுக்குட்டியானுடைய ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட்டவனாய் காணப்படுகிறவன் பாக்கியவான் என்று வேதம் சொல்லுகிறது. பரலோகத்தில் ஆட்டுக்குட்டியானவராகிய இயேசுவினுடைய ஜீவ புஸ்தகத்தில் உன்னுடைய பெயர் எழுதப்பட்டிருக்கிறது. எவ்வளவு பெரிய பாக்கியம்! உன்னையும் என்னை சந்திக்க ஒரு கூட்ட ஜனங்களுடைய இறுதி கடினப்பட்டது. உனக்கு எனக்கு மீட்பு கொடுப்பதற்காக சொந்த ஜனமாய் இஸ்ரவேல் ஜனங்களுடைய இறுதி கடினப்பட்டது. அதனால் உனக்கு எனக்கு ஒரு வாய்ப்பை கற்றுக் கொடுத்தார். இந்த வாய்ப்பை நீ இழந்து விடாதே. இயேசு வரப்போகிறார். இயேசுவின் வருகையோடு அந்த வாய்ப்பு நின்று விடுகிறது. அதற்கப்புறம் நீ கூப்பிட்டால முடியாது. ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் மரணம் கடைசி நேரம். ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் இயேசு வருகை கடைசி நேரம். மரணத்துக்கு பின்பு வேறொரு வாழ்க்கை இல்லையா? மரணத்துக்கு பின்பு உனக்கு ஒரு வாய்ப்பு இல்லையே. இந்த பார்த்து பார். நல்லா இருக்கிறவன் காலில் எந்திரிக்க நடந்து போற திருப்பி அவன் வர்றதில்லையே. நமக்கு என்ன நம்பிக்கை இருக்கு? நாளை நம்ம இருப்போம், அடுத்த வாரம் நம்ம இருப்போம். யாருக்கு நம்பிக்கை இல்லையே. மனுஷன் ஒவ்வொருத்தரும் ஏதோ ஒரு வழியில போயிட்டே இருக்கிறான். அந்த வாழ்க்கையை கர்த்தர் கொடுத்த நாள் தான் நீ ஆண்டவருக்காக வாழ முடியும். உனக்கு தேவன் கொடுத்திருக்கிற நாட்கள் மட்டும்தான் இயேசுவை ஏற்றுக்கொள்ள முடியும், ஞானஸ்நானம் எடுக்க முடியும். அதுக்கப்புறம் உனக்கு வேற வாழ்க்கை இல்லை, வாய்ப்பு இல்லை. அக்கினி நந்தன கடல் உனக்காக காத்து நிற்கிறது. அதிலிருந்து காப்பாற்றப்பட ஒரே ஒரு வழி, அன்பர் இயேசு வருவார். உலகம் உன்னை காப்பாற்றுமா? உலகத்தில் பாதுகாப்பு கிடைக்குமா? பணம் உன்னை பாதுகாக்குமா? படிப்பு உன்னை பாதுகாக்குமா? சொந்தமான உன்னை பாதுகாக்குமா? யாரும் உன்னை பாதுகாக்க முடியாது. சிந்தித்து பார். நீ நானும் பழகின எவ்வளவு நபர்கள் இல்லை. அவங்க அந்த நேரம் போவாங்க. நம்ம நினைச்சோம். நானே நினைச்சிருக்கிறேன், அட நான் எல்லாம் போக வேண்டியது முன்ன. ஏன்னா பிறகு பிறந்தவங்க எல்லாம் போயிட்டாங்கன்னு வருத்தப்பட்டு இருப்பேன். சில நேரம் தெய்வம் நமக்கு ஒவ்வொரு நாளை கிருபையாய் இரக்கம் பாராட்டி கொடுக்கிறாரு. ஒரு நாள் வாழ்வதே தேவனுடைய கிருபை. தேவன் கொடுத்த நிமிடம் அல்ல, அவன் கொடுத்த நிமிடத்தை நீ தேடாத. இந்த நிமிடம் ஆண்டவருக்காக வாழு. உலகத்தில் யாருடைய அன்பும் எந்த அன்பும் உன்னை பாதுகாக்காத. யாரும் உனக்கு பாதுகாப்பு அளிக்க முடியாது. மனுஷன் நம்பாத, மனுஷனை நம்பாத, மனுஷனை நம்பாத, மனுஷன் பின்னாடி ஓடாத. உனக்காக ஒருவர் இருக்கிறார். இயேசு. இயேசுவை பார், இயேசுவை பார். தேவனற்றவர்களாயிருந்தோ வாசித்து முடித்துருவோம். முன்னே தூரமாயிருந்த நீங்கள் இப்பொழுது கிறிஸ்து இயேசுவுக்குள், கிறிஸ்துவனுடைய இரத்தத்தினாலே சமீபமானீர்கள். எவ்வளவு பெரிய பாக்கியம்!
நம்ம புரிந்தால் நம்ம எப்படி ஆண்டவர் துக்கப்படுத்தும், எப்படி நம்ம ஆண்டவரோடு விலக முடியும், எப்படி நம்ம ஆண்டவரோடு விலகி போக முடியும்? யோசித்து பாருங்க. Glory Jesus. இந்த நல்ல ஆண்டவர் ஒன்று வீடு தேடி வந்தார் அல்லவா? ஒரு மனுஷன் ஒரு அதிகாரி உன் வீட்டுக்குள்ள நுழையலன்னு 1000 காரியம் பார்ப்பானே. ஆமே நாமே நாமே. உங்ககிட்ட பேசுறேன்னா 1000 பிரசங்கி பார்ப்பான் இல்லையா? எல்லாம் பார்த்தோன்னா பார்க்க உன்னை தேடி வந்தார் அல்லவா? வெளியே இருந்த ஜாடி வீட்டுக்குள்ள போகுது, உள்ள இருக்கிற ஜாடி வெளியே வருது. ஜாடிகளை தண்ணீரால் நிரப்புங்கள். ஆமே ஆமே ஆமே. தள்ளப்பட்ட உன்னை என்னை கர்த்தர் நிரப்பி வைத்திருக்கிறார். அவட அன்பினால் நிரப்பி இருக்கிறார். அவட ரட்சிப்பாய் ஐஸ்வர்யத்தால் நிரப்பி இருக்கிறார். அவட மீட்பால் நிரப்பி இருக்கிறார். பரலோக எதிர்பார்ப்பு நம்பிக்கையால் நிரப்பி இருக்கிறார். இன்று உங்களுக்கு எனக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு. தம்பிமான், அன்பான தங்கச்சிமான், இன்று நீ நம்பிக்கொண்டிருக்கிறது ஒன்று உனக்கு உதவாது. நல்லா புரிஞ்சுக்கிடுங்க. எத்தனை பேர் இன்று இல்லை, எத்தனை பேரோட வாழ்க்கை நிம்மதி சமாதானமா இல்லை, எத்தனை பேரோட வாழ்க்கையில் நல்ல வாழ்க்கை இல்லை. ஒரே ஒரு வாழ்வு, உனக்கு எனக்கும் இனிமையான வாழ்க்கை. அந்த பாத்திரத்துக்கு கற்சாடியிலிருந்து எடுத்து கொடுக்கும் போது இனிமையாய் ரசமாய் இருந்தது. உன்னிலிருந்து ஒரு இனிமை புறப்பட வேண்டுமா? இன்று நீ இயேசுவுக்கு ஒப்புக் கொடு. போதும் வாழ்க்கை. இந்த உலகத்தில் நீ என்ன அனுபவிச்சாலும் ஒன்றுக்கு உதவாத, பாதுகாக்காது, எதையும் நீ கொண்டு போவதே கிடையாது. இந்த வாழ்க்கை கண் மூடி கண் திறக்கிறவங்கள போயிடும். இயேசுவுக்காய் வாழ்கிறவர் பாக்கியவர். இயேசுவுக்காய் வாழ்கிற தேவ பிள்ளைக்கு ஒரு பெரிய நம்பிக்கை இருக்கு. ஆமென், ஹல்லேலூயா. வீணாக ஒரு வாழ்க்கையை முடித்து விடாது. இந்த இடத்தில் நாம் இருக்கிறோம். இந்த விட்டு வெளியே போகும்போது ஒருவேளை இயேசு வரலாம், இல்லை வேற ஏதோ ஒன்று நடக்கலாம். கொஞ்சம் யோசித்து பாருங்க. எல்லாரும் இழந்து தப்போம். உன்னை மென்மேலும் கர்த்தருடைய கண்கள் பட்டதல்லவா? வாலிப தம்பிமான், தங்கச்சிமான், இதுவரை இயேசுவை ஏற்றுக்கொள்ளாதவங்க ஞானசானுக்கு கடவுள் ஒரு அழைப்பு கொடுக்கிறேன். ஒரு வாய்ப்பு உனக்கு. நாளை உன்னுடையது அல்லவே, இன்றை கர்த்தர் உனக்கு கொடுத்திருக்கிறார். யாராவது இந்த ஆண்டவருக்கு என் இருதயத்தை திறந்து கொடுக்கிறேன், இன்னைக்கு இயேசு எனக்கு வேண்டும் என்று யார் விரும்புறீங்க? கையை தூக்குவாங்க. ஆண்டவர் என்னோடு இடைப்பட்டார். இயேசப்பா எனக்கு வேண்டும். அநேக தம்பிமாரை பார்க்கிறேன். உன்னை கர்த்தர் தொடுகிறார். உன்னில் ஆண்டு அன்பு வைத்திருக்கிறார். ஆமென் 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 ஆமென். இயேசப்பா என்னை மன்னிங்கன்னு சொல்லி ஒப்புக்கொடு. இயேசப்பா எங்க உள்ளத்துல மாறுபடி சொல்லி ஒப்புக்கொடு. உன் பேர் பரலோகத்தில் ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்படும் என்று. இயேசுவுக்காக இருதயத்தை திறந்து கொடுக்கிறவங்க, அப்பா என்னுடைய உள்ளத்துல வாருங்க. நீ எனக்கு வேண்டும் அப்பா. இதுவரை மனம் போல அதை வாழ்ந்துட்டு இருந்தேன். இனி வேண்டாம். இனி முதல் உமக்காய் வாழ என்னை நான் ஒப்புக் கொடுக்கிறேன். வேற யார் ஒரு வாய்ப்பு உனக்கு கற்றுக் கொடுக்கிறார். நாளை ஒருவேளை உன்னோடு கற்று பேச மாட்டார். நாளை ஒருவேளை சத்தத்தை கேட்க மாட்டாய். ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஆண்டவர் மேல் வைத்திருந்த வைராக்கியத்தை வாஞ்சியை விட்டு பின்தங்கி இருக்கிற சகோதரா, ஆதி அன்பை இழந்திருக்கிற சகோதரா, சகோதரி, உன் அருகில் இயேசு வந்து நிற்கிறார். மகனே, மகனே, உன்னை பார்க்கிற திறமையானவர்களும் படிப்பல் உள்ளவர்களும் பலவான்களும் வசதி உள்ளவர்களும் அழகுள்ளவர்களும் இல்லாமல் அல்ல உன்னை தேடி வந்தது. நான்
உன்மேல் வைத்த அன்பு, உன்மேல் நான் வைத்த அன்பு, நான் உன்னை தேடி வந்தேன். நீ ஏன் என்னை விட்டு விலகி போய் கொண்டிருக்கிறாய்? என்னுடைய பாதத்தில் நீ ஒரு நாள் முழங்கால் படியிட்டால் மணிக்கூறு கிடக்காது என்று அழுது ஜெபிப்பாயே. என்னோடு நீ உறவாடி கொண்டிருக்கிறாயே. இன்று நீ எங்கே இருக்கிறாய் என்று கர்த்தருடைய பார்த்து கேட்கிறார். உன்னை சந்திக்க இயேசு கடந்து வந்த சகோதரி உன்னை சந்திக்க இயேசு வந்திருக்கிறார். கர்த்தரை தூரமாய் போகிறேன் சகோதரா. உலகம் உன்னை ஏமாற்றும், உலகம் உன்னை கைவிடும். சகோதரி, உலகம் உன்னை கைவிடும். நீ நம்பி இருக்கிறவர்கள் எல்லாரும் உன்னை ஏமாற்றுவார்கள். எல்லா அன்பு போலி. உலக அன்பு போலியானது, மனுஷ அன்பு போலியானது. எத்தனை பேர் நான் ஆதி அன்பை இழந்திருக்கிறேன். என் அப்பாவை ரொம்ப வேதனைப்படுத்தி ஒரு நாள் ஆண்டோடைய பாதம் மடியிலே சாஞ்சது போல வாழ்ந்துட்டு வந்தேன். அதெல்லாம் இழந்து இன்னொரு வாய்ப்பு கிடைக்குமா என்று நினைத்த நேரங்கள் உண்டு. இன்று அந்த வாய்ப்பு எனக்கு கிடைத்திருக்கிறது. ஏசப்பா பக்கத்தில் நெருங்க விரும்புகிறேன். பழையது போல ஆதி அன்புக்குள் நான் வர விரும்புகிறேன். யாராவது இருந்தவங்க வலது கையை மேல தூங்க பார்க்கலாம். ஓ நேசக்கரம், என் அப்பனுடைய நேசக்கரம் உன்னை பார்க்க தொடுகிறது. உங்கள் அவருடைய அளவற்ற வல்லமை இறங்கி வருகிறது. பரிசுத்த ஆவியானவரே, முழு பலமாய் என் நேசாவியானவர் வல்லமையாய் 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 முழு பலத்தோடு உடைய ஜனங்களை சந்திப்பீராக. ஜனங்களை சந்திப்பீராக. முழு பலத்தோடு சந்திப்பீராக. இப்பொழுது நீ நினைக்கிறேன் சொந்த பந்தம் உன்னை காப்பாற்றுவது கிடையவே கிடையாது. உன் வசதி வாய்ப்பு உனக்கு காப்பாற்று கிடையவே கிடையாது. உன் படிப்பு உனக்கு பாதுகாப்பு இல்லவே இல்லை. யாரும் உனக்கு உதவ மாட்டாங்க. ஒரு இடத்துல ஏதாவது இருக்கிறது வர, ஏதாவது ஈரை இருக்கிறது வரதான், ஒரு அழகு இருக்கிற வரதான் மனித அன்பு. யாரும் அறியாத என்னை நன்றாய் அறிந்து தேடி வந்த
ஜபதலையில் அப்படியே நிற்கும் போது ஆமென் தேவனோடு பேசிக் கொண்டிருக்கிறார். என்று சிலரோடு கதை இடைப்பட்டுக் கொண்டிருக்கிறார். வாய்ப்பை விட்டு தழுவ விட்டு விடாதே. உனக்கு தேவன் கொடுத்த சந்தர்ப்பத்தை விட்டு விடாதே. ஆமென் ஹல்லேலூயா. இது போன்ற ஒரு வாய்ப்பு உனக்கு கிடைக்காது. Glory Jesus. Holy Spirit. உனக்காய் சிலுவையில் அடிக்கப்பட்ட இயேசு. உனக்காய் சிலுவையில் அடிக்கப்பட்ட இயேசு. ஆமென் ஆமென். உனக்காய் ரத்தம் சிந்திய இயேசு. உனக்காய் மரித்து அடக்கப்பட்டு உயிர்த்தெழுந்த இயேசு. எல்லாம் ஜெபிப்போம். ஹல்லேலூயா. தேவனுடைய வல்லமையுள்ள கருணை மகனத்தோடு நீரா இயேசுவை ஏற்றுக்கொண்ட மகள் கர்த்தர் வைராக்கியமாய் ஜீவிக்கிறார். இதுவரை வாழ்ந்தது போல அல்ல. ஆமென். ஒரு புதிய ஒரு மாற்றம் உண்டாகட்டும். நீயும் நானும் தகுதியற்றவர்கள், அர்ஹதையற்றவர்கள் நம்மை கத்து தேடி வந்திருக்கிறார். நல்ல பிதாவே, நல்ல வேலைக்கு தர்மையான நாளில் உடைய சம்பந்தங்கள் உண்மையை ஆராதிக்க கத்திருந்த விஷயம் பேசின கத்துடைய வார்த்தைகளுக்காக கத்தர் ஜனங்களோடு இடைப்பட்டிருந்ததற்காக நன்றி செலுத்துகிறோம். சிலரை கத்து தொட்டினதற்காக ஸ்தோத்திரம். சிலருடைய உள்ளங்கள் கத்திருக்க திறக்கப்பட அதற்காக ஸ்தோத்திரம். அவருடைய வாழ்க்கையில் தேவனுடைய கிரியை வெளிப்படட்டும். பாப்பா அவருடைய கத்தர் ஆசீர்வதி. இந்த புதிதாய் ஆண்டவருக்காக இயேசுவுக்காக இருந்து திறந்து கொடுத்த அவருடைய வாழ்க்கையிலேயே தேவன் அற்புதம் செய்யுங்க. கத்து பெரிய காரியங்களை செய்யும். புதிய தீர்மானம் எடுத்தவர்கள், ஆதி அன்புக்குள் மடங்கி வர தீர்மானம் எடுத்தவர்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. இதனால் கர்த்தர் உண்டு பண்ணின நாள் ஆண்டவர், கர்த்தர் உண்டு பண்ணின நாள் இது மகிழ்ந்து கனிகூற கடவுள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. தேவனுடைய பாதம் கடைசி ஆசீர்வதி பெரிய காட்டு செய். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே.